த தேர்ட் லெவல் மூன்றாம் நிலை. ஜாக் ஃபின்னி. நீங்கள் படிக்கும் முன் உங்களுக்கு எப்போதாவது மற்றவர்கள் அறிந்த ஏதேனும் விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா? நம்ப கடினமாக இருக்கிறதா? 3 இருக்கின்றன என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் நான் தேர்ட் லெவல் ஆஃப் தி கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனாக இருந்திருக்கிறேன். மேலும் கண்டுபிடித்தேன். நியூயார்க் சென்ட்ரல் மற்றும் நியூ ஹேவன் மற்றும் ஹார்ட்ஃபோர்டு ரயில்வேக்களின் தலைவர்கள் கால அட்டவணைகளின் மீது சத்தியம் செய்து சொல்வார்கள் அங்கு 2 தான் உள்ளன என்று. ஆனால் கிராண்ட் சென்ட்ரல் நிலையத்தில் 3வது தளத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன். மற்றவர்களுடன் சேர்த்து எனது மனநல மருத்துவருமான நண்பர் ஒருவரிடம் பேசினேன். கிராண்ட் சென்ட்ரல் நிலையத்தின் 3வது தளத்தை பற்றி அவரிடம் சொன்னேன். அதற்கு அவர், அது ஒரு விழித்திருக்கும் கனவின் ஆசை நிறைவேறல் என்றார். நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் அவர் கூறினார். அது உன் மனைவிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் விளக்கினார், நவீன உலகம் பாதுகாப்பின்மை, பயம், போர், கவலை மற்றும் இது போன்ற மற்ற எல்லாவற்றிலும் நிறைந்துள்ளது என்றும் நான் அதிலிருந்து தப்பிக்கவே விரும்புகின்றேன் என்றும் கூறினார். சரி, யார்தான் தப்பிக்க விரும்ப மாட்டார்கள்? எனக்கு தெரிந்து எல்லோரும் தப்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் கிராண்ட் சென்ட்ரல் நிலையத்தின் எந்த 3வது தளத்திற்கும் சென்று வருவதில்லை. 3வது நிலை என்பது எதை குறிக்கிறது? ஆனால் அதுதான் காரணம் என்று அவர் சொன்னார். என் நண்பர்கள் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டனர். எல்லாமே அதைத்தான் சுட்டி காட்டுகின்றன என்று அவர்கள் கூறினார்கள். உதாரணமாக, நான் தபால் தலைகள் சேகரிப்பது அது யதார்த்தத்திலிருந்து ஒரு தற்காலிக புகலிடம். சரி, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் என் தாத்தாவுக்கு யதார்த்தத்திலிருந்து எந்த புகலிடமும் தேவைப்படவில்லை. எல்லாம் மிகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் இருந்தன. நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் காலத்தில் தான் அவர் என் சேகரிப்பை தொடங்கினார். அது ஒரு அருமையான சேகரிப்பும் கூட. கிட்டத்தட்ட ஒவ்வொரு அமெரிக்க வெளியீட்டிலும் 4 தபால் தலைகள் கொண்ட தொகுப்புகள், முதல் நாள் உரைகள் மற்றும் பலவும் அதில் உள்ளன. ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டும் தபால் தலைகளை சேகரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, கிராண்ட் சென்ட்ரலில் நடந்தது இதுதான். கடந்த கோடையில் ஒரு நாள் இரவு நான் அலுவலகத்தில் தாமதமாக வேலையை முடித்தேன். நகரத்தின் மேல் பகுதியில் உள்ள என் அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்ல எனக்கு அவசரமாக இருந்ததால் பேருந்தை விட வேகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் கிராண்ட் சென்ட்ரலில் உள்ள சுரங்க ரயிலில் செல்ல முடிவு செய்தேன். இப்போது இது ஏன் எனக்கு நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சார்லி என்ற சாதாரண மனிதன். எனக்கு 31 வயது. நான் பழுப்பு நிற கோபர்டைன் சூட்டும் அழகான பட்டை கொண்ட வைக்கோல் தொப்பியும் அணிந்திருந்தேன். என்னைப் போலவே தோற்றமளித்த 12 பேரை கடந்து சென்றேன். நான் எதிலிருந்தும் தப்பிக்க முயற்சிக்கவில்லை. என் மனைவி லூயிசாவிடம் வீட்டிற்கு செல்ல மட்டுமே விரும்பினேன். நான் வாண்டர்பில்ட் அவென்யூவில் இருந்து கிராண்ட் சென்ட்ரலுக்குள் நுழைந்து படிகளில் இறங்கி முதல் தளத்திற்கு சென்றேன். அங்குதான் 20th செஞ்சுரி போன்ற ரயில்கள் செல்கின்றன. பிறகு புறநகர் ரயில்கள் புறப்படும் 2ஆம் தளத்திற்கு மற்றொரு படியில் நடந்து சென்று சுரங்கப்பாதையை நோக்கி ஒரு வளைவான வாசலுக்குள் நுழைந்து வழி தவறிவிட்டேன். அப்படி செய்வது எளிது. நான் கிராண்ட் சென்ட்ரலுக்குள் நூற்றுக்கணக்கான முறை சென்று வந்திருக்கிறேன். ஆனால் நான் எப்போதும் புதிய வாசல்கள், படிக்கட்டுகள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தடுமாறி விழுகிறேன். ஒரு முறை சுமார் 1 மைல் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதைக்குள் நுழைந்து ரூஸ்வெல்ட் ஹோட்டலின் வரவேற்பறையில் வெளியே வந்தேன். மற்றொரு முறை 3 தெருக்கள் தள்ளி 46வது தெருவில் உள்ள அலுவலகத்தின் கட்டடத்தில் வெளியே வந்தேன். சில சமயங்களில் கிராண்ட் சென்ட்ரல் ஒரு மரம் போல வளர்ந்து வேர்களைப் போல புதிய தாழ்வாரங்களையும் படிக்கட்டுகளையும் வெளித்தள்ளுகிறது என்று எனக்கு தோன்றும். ஒருவேளை யாருக்கும் தெரியாத ஒரு நீண்ட சுரங்கப்பாதை இப்போது நகரத்தின் அடியில் டைம்ஸ் ஸ்கொயரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அத்தோடு சென்ட்ரல் பார்க்கிலிருந்து செல்லும் இன்னொருவும் இருக்கலாம். மேலும் பல ஆண்டுகளாக பலருக்கு கிராண்ட் சென்ட்ரல் ஒரு வெளியேறும் வழியாகவும் தப்பிக்கும் வழியாகவும் இருந்ததனால்தான் ஒருவேளை அந்த சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தேனோ. ஆனால் அந்த யோசனையை பற்றி நான் எனது மனநல மருத்துவரான நண்பரிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. நான் இருந்த நடைபாதை இடைப்புறமாக வளைந்து கீழ்நோக்கி சரியத் தொடங்கியது. அது தவறானது என்று எனக்கு தோன்றியது. ஆனாலும் நான் தொடர்ந்து நடந்தேன். என் காலடி சத்தம் மட்டுமே எனக்கு கேட்டது. நான் ஒருவரையும் கடந்து செல்லவில்லை. அப்போது திறந்த வெளியே மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை குறிக்கும் ஒருவித உள்ளீடற்ற கர்ஜனை போன்ற சத்தம் முன்னால் கேட்டது. சுரங்கப்பாதை திடீரென இடதுபுறமாக திரும்பியது. நான் சில படிகள் இறங்கி கிராண்ட் சென்ட்ரல் நிலையத்தின் 3வது தளத்திற்கு வந்தேன். ஒரு கணம் நான் மீண்டும் 2ஆம் தளத்திற்கு வந்துவிட்டதாக நினைத்தேன். ஆனால் அந்த அறை சிறியதாக இருப்பதையும் குறைவான பயணச்சீட்டு சாளரங்களும் ரயில் வாயில்களும் இருப்பதை, மையத்தில் இருந்த தகவல் மையம் மரத்தால் ஆனதாகவும் பழமையானதாகவும் தோற்றமளிப்பதைக் கண்டேன். மேலும் அந்த மையத்தில் இருந்த மனிதர் பச்சை நிற கண் மறைப்பதையும் நீண்ட கருப்பு நிற கைப்பட்டையும் அணிந்திருந்தார். விளக்குகள் மங்கலாக விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்தன. அப்போதுதான் அதற்கான காரணத்தை பார்த்தேன். அவை திறந்த சுடர் கொண்ட வாயு விளக்குகள். தரையில் பித்தளை எச்சில் துப்புமிடங்கள் இருந்தன. நிலையத்தின் மறுபுறம்
இடதுபுறத்தில் ஒரு ஒலிக்கீற்று என் கண்ணில் பட்டது. ஒருவன் தன் மேலங்கியின் பையிலிருந்து ஒரு தங்க கடிகாரத்தை வெளியே எடுத்தான். அவன் அதன் மூடியை சட்டென்று திறந்து தன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு முகம் சுளித்தான். அவன் ஒரு டெர்பி தொப்பியும் சிறிய மடிப்புகளுடன் கூடிய 4 பொத்தான்கள் கொண்ட கருப்பு நிற உடையும் அணிந்திருந்தான். மேலும் அவனுக்கு ஒரு பெரிய கருப்பு நிற கைப்பிடி மீசையும் இருந்தது. பிறகு நான் சுற்றிலும் பார்த்தபோது நிலையத்தில் இருந்த அனைவரும் 18-90 வயதுடையவர்களைப் போல உடைந்து அணிந்திருப்பதைக் கண்டேன். என் வாழ்நாளில் இத்தனை தாடிகளையும் பக்கத்தாடிகளையும் அலங்கார மீசைகளையும் நான் பார்த்ததே இல்லை. ஒரு பெண் ரயில் வாயில் வழியாக உள்ளே வந்தாள். அவள் ஆட்டுக்கால் வடிவ கைகளும் உயரமான பொத்தான்கள் கொண்ட காலணிகளும் உச்சி வரை நீண்ட பாவாடைகளும் கொண்ட ஒரு உடையை அணிந்திருந்தாள். அவளுக்கு பின்னால் தண்டவாளத்தில் ஒரு நீராவி என்ஜின் கண்ணில் பட்டது. அது புனல் வடிவ புகைப்பைக்குடன் கூடிய மிக சிறிய கேரியர் ஐவ்ஸ் நீராஜி என்ஜின். அப்போது எனக்கு புரிந்தது. உலகம் உறுதிப்படுத்திக் கொள்ள நான் ஒரு செய்தித்தாள் விற்கும் சிறுவனிடம் சென்று அவன் காடலில் இருந்த காகித குவியலை பார்த்தேன். அது தி வேர்ல்டு பத்திரிகை. தி வேர்ல்டு பல ஆண்டுகளாக வெளியிடப்படவில்லை. அதன் தலைப்பு செய்தியில் ஜனாதிபதி கிளீவ்லாண்டை பற்றி ஏதோ சொல்லப்பட்டிருந்தது. நான் அந்த முதல் பக்கத்தை பின்னர் பொது நூலக கோப்புகளில் கண்டெடுத்தேன். அது ஜூன் 11, 1894 என்று அச்சிடப்பட்டிருந்தது. கிராண்ட் விண்டோஸின் 3வது மாடியில் இருந்த டிக்கெட்டை நோக்கி திரும்பினேன். அங்கு சென்ட்ரலிலும் லூயிஸாவையும் என்னையும் அமெரிக்காவில் நாங்கள் செல்ல விரும்பும் எந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் டிக்கெட்டுகளை வாங்க முடியும் என்று எனக்கு தெரிந்திருந்தது. 1894 ஆண்டில் மேலும் இல்லினாய்ஸில் உள்ள கேல்ஸ்பர்க்கு எனக்கு 2 டிக்கெட்டுகள் தேவைப்பட்டன. நீங்கள் எப்போதாவது அங்கு சென்றிருக்கிறீர்களா? அது இன்றும் ஒரு அற்புதமான நகரம். பழைய மரச்சட்ட வீடுகள், பரந்த புல்வெளிகள் மற்றும் தலைக்கு மேல் சந்தித்து தெருக்களுக்கு கூரை வைந்திருக்கும் பிரம்மாண்டமான மரங்கள் நிறைந்த இடம். 1894 கோடைகால மாலைகள் 2 மடங்கு நீளமாக இருந்தன. மக்கள் தங்கள் புல்வெளிகளில் அமர்ந்திருந்தனர். ஆண்கள் சுருட்டு புகைத்துக் கொண்டு மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். பெண்கள் பனையோலை விசிறிகளை ஆட்டிக் கொண்டிருந்தனர். சுற்றிலும் மின்மினி பூச்சிகள் வைக்க ஒரு அமைதியான உலகில் வாழ்ந்தனர். முதல் உலக போர் முடிய இன்னும் 20 ஆண்டுகளும் 2ஆம் உலகப் போர் 40 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இருந்த நிலையில் மீண்டும் அங்கு செல்வதற்கு எனக்கு 2 நுழைவு சீட்டுகள் வேண்டும். குமஸ்தா கட்டணத்தை கணக்கிட்டார். அவர் என் ஆடம்பரத்தை பார்த்தார். என்னிடம் தொப்பி பட்டை வாங்குவதற்கு போதுமான பணம் இருந்தது. ஆனால் அவர் ஒரு வழிப்பயணத்திற்கான கட்டணம் 2 குதிரை வண்டி சீட்டுகளுக்கு சமம் என்று கணக்கிட்டார். ஆனால் நான் பணத்தை எண்ணெய் விட்டு நிமிர்ந்தபோது அவர் எழுத்தர் எண்ணெயை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் அந்த பணத்தாளர்களை பார்த்து தலையசைத்தார். அது பணமில்லை ஐயா என்றார். மேலும் நீங்கள் என்னை ஏமாற்ற பார்த்தால் உங்களால் வெகு தூரம் செல்ல முடியாது. மேலும் அவன் தன் அருகில் இருந்த பணப்பேட்டியை நோக்கினான். நிச்சயமாக அதில் இருந்த பணம் பழைய பாணி நோட்டுகளாக இருந்தன. நாம் இப்போது பயன்படுத்தும் பணத்தை விட 1.5 மடங்கு பெரியதாகவும் வித்தியாசமான தோற்றத்துடன் இருந்தன. நான் திரும்பி வேகமாக வெளியேறினேன். 1894 கூட சிறைச்சாலையில் எளிமையானது என்று எதுவும் இல்லை. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கவலைப்படவில்லை. ஒரு முட்டையின் விலை 13 சென்ட். 1894 12. சார்லி எப்போதாவது இருப்பார். தனக்கும் தன் மனைவிக்கும் கேல்ஸ்பர்க்கின் பயணச்சீட்டுகளை வாங்க 3வது தளத்தில் உள்ள பயணச்சீட்டு வழங்கும் இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டுமா? அவ்வளவுதான். நான் வந்த வழியிலே திரும்பி சென்றேன். அப்படித்தான் நினைக்கின்றேன். அடுத்த நாள் மதிய உணவு நேரத்தில் வங்கியில் இருந்து $300 எடுத்தேன். அது எங்களிடம் இருந்த மொத்த பணத்தில் கிட்டத்தட்ட $300. அதைக் கொண்டு பழைய பாணி நாணயங்களை வாங்கினேன். அது என் மனநல மருத்துவரான நண்பரை மிகவும் கவலை கொள்ள செய்தது. கிட்டத்தட்ட எந்த நாணய வியாபாரிடமும் பழைய பணத்தை வாங்கலாம். ஆனால் அதற்கு கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டும் என்று $300க்கும் 200க்கும் குறைவான பழைய பாணி நோட்டுகளை கிடைத்தன. ஆனால் நான் பலமுறை முயன்றும் அந்த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் 3வது தளத்திற்கு செல்லும் அந்த நடைபாதையை மீண்டும் கண்டுபிடிக்கவே இல்லை. நான் இதையெல்லாம் அவனிடம் சொன்னபோது லூயிஸா மிகவும் கவலைப்பட்டாள். மேலும் நான் அந்த 3வது தளத்தை தேடுவதை அவள் விரும்பவில்லை. அதனால் சிறிய காலத்திற்கு பிறகு நான் தேடுவதை நிறுத்திவிட்டேன். என் தபால் தலை வேலைக்கே திரும்பி சென்று விட்டேன். ஆனால் இப்போது நாங்கள் இருவரும் ஒவ்வொரு வார இறுதியிலும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அந்த 3வது தளம் இன்னும் அங்கேயே இருக்கிறது என்பதற்கு இப்போது எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. என் நண்பன் சாம் வைனர் காணாமல் போய்விட்டான். அவன் எங்கே போனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒருவித சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் சாம் ஒரு நகரத்து ஆள். நான் கேல்ஸ்பர்க் பற்றி அவனிடம் சொல்வதுண்டு. நான் அங்கேதான் பள்ளிக்கு சென்றேன். அவனுக்கு அந்த இடத்தின் பெயர் மிகவும் பிடித்திருந்தது என்று அவன் எப்போதும் சொல்வான். அவன் இப்போது அங்கேதான் இருக்கிறான். 1894 ஏனென்றால் ஒரு நாள் இரவு எனது
தபால் தலை சேகரிப்பை ஆராய்ந்து கொண்டிருந்த போது நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். சரி, முதல் நாள் உரை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு புதிய தபால் தலை வெளியிடும் பொழுது தபால் தலை சேகரிப்பாளர்கள் சிலவற்றை விற்பனை தொடங்கிய முதல் நாளிலே அந்த உரைகளை பயன்படுத்தி தங்களுக்கு தாங்களே அஞ்சல் உரைகளை அனுப்பிக் கொள்வார்கள். மேலும் அஞ்சல் முத்திரை அந்த தேதியை உறுதி செய்கிறது. அந்த உரை முதல் நாள் உரை என்று அழைக்கப்படுகிறது. அவை ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை. நீங்கள் அந்த உரைக்குள் வெற்றுத்தாளை மட்டும் போட்டால் போதும். அன்றிரவு எனது மிக பழமையான முதல் நாள் உரைகளுக்கு மத்தியில் அங்கே இருக்கவே கூடாத ஒன்று இருப்பதைக் கண்டேன். ஆனால் அது அங்கே இருந்தது. யாரோ ஒருவர் அந்த கேல்ஸ்பர்க்கில் உள்ள தன் தாத்தாவின் வீட்டிற்கு அஞ்சலில் அனுப்பியிருந்ததால் அது அங்கே இருந்தது. அந்த உரையின் மீதிருந்த முகவரி அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அது ஜூலை 18, 1894 முதலே அங்கே இருந்திருக்கிறது என்பதை அஞ்சல் முத்திரை காட்டியது. ஆனாலும் அது எனக்கு சிறிதும் நினைவில் இல்லை. அந்த அஞ்சல் தலை ஜனாதிபதி கார்ட்ஃபீல்டின் படத்துடன் கூடிய 6 சென்ட் மதிப்புள்ள மங்கிய பழுப்பு நிற தலையாக இருந்தது. இயல்பாகவே அந்த உரை தாத்தாவுக்கு அஞ்சலில் வந்தபோது அந்த நேராக அவருடைய சேகரிப்பில் சேர்த்து கொண்டது. நான் அதை வெளியே எடுத்து திறக்கும் வரை அங்கேதான் இருந்தது. உள்ளே இருந்த காகிதம் வெற்றுத்தாள் அல்ல. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: 941 வில்லர்டு தெரு, கேல்ஸ்பர்க், இல்லினாய்ஸ், ஜூலை 18, 1894. சார்லி, நீ சொல்வது சரியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்ப ஆரம்பித்தேன். பிறகு நீ சொல்வது சரிதான் என்று நான் நம்ப ஆரம்பித்தேன். ஆம் சார்லி, அது உண்மைதான். நான் 3வது தளத்தை கண்டுபிடித்து விட்டேன். நான் இங்கே வந்து 2 வாரங்கள் ஆகின்றன. இப்போது தெருவின் மறுமுனையில் உள்ள டேலியின் வீட்டில் யாரோ பியானோ வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் முன்தாழ்வாரத்தில் ஸ்வீயிங் நெல்லி ஹோம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் எனக்கு எலுமிச்சை சாறு அருந்த ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சார்லியும் லூயிசாவும் திரும்பி வாருங்கள். நிச்சயம் 3வது தளத்தை கண்டுபிடிக்கும் வரை தேடிக்கொண்டே இருங்கள். அது நிச்சயம் மதிப்புள்ளது. என்னை நம்புங்கள். அந்த நாட்டில் சாம் என்று கையொப்பமிட்டுள்ளது. நான் செல்லும் தபால் தலை மற்றும் நாணயக் கடைகள் சாம் $800 மதிப்புள்ள பழையபாணி நாணயங்களை வாங்கியிருப்பதை அறிந்தேன். அது அவருக்கு நல்ல சிறிது வைக்கோல், தீவனம் மற்றும் தானிய வியாபாரத்தை அமைத்துக் கொடுக்க போதுமானதாக இருந்திருக்கும். அதைத்தான் தன்னால் உண்மையிலே செய்ய முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் எப்பொழுதும் சொல்வார். மேலும் அவரால் நிச்சயமாக தனது பழைய தொழிலுக்கு திரும்ப முடியாது. 1894 இல்லினாய்ஸில் உள்ள கேல்ஸ்பர்க்கில் அது சாத்தியமில்லை. அவருடைய பழைய தொழிலாளர் சாம் என்னுடைய மனநல மருத்துவராக இருந்தார். நுண்ணறிவு உடன்படித்தல் 3வது தளம் சார்லி தப்பி செல்வதற்கான ஒரு வழியாக இருந்தது என்று நினைக்கிறீர்களா? ஏன்? சார்லிக்கு சாம் எழுதிய கடிதத்திலிருந்து நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? நவீன உலகம் பாதுகாப்பின்மை, பயம், போர், கவலை மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது. அவற்றை நாம் எவ்வாறு கடந்து வர முயற்சிக்கின்றோம்? இந்த கதையில் காலமும் இடமும் சந்திக்கும் இடத்தை காண்கிறீர்களா? வெளிப்படையான தர்க்கமின்மை சில சமயங்களில் ஒரு எதிர்கால கணிப்பாக அமைந்துவிடுகிறது. விவாதிக்கவும். அஞ்சல் தலை சேகரிப்பு கடந்த காலத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுகிறது. இது செய்யப்படும் பிற வழிகளை பற்றி விவாதிக்கவும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றுக்கு இடையே தொடர்ந்து பயணிக்கும் மனிதனின் 11ஆம் வகுப்பில் ஜெயந்த் நார்லிக்கர் எழுதிய அட்வென்ச்சர் கதையை படித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கதையிலும் கற்பனையும் யதார்த்தமும் பின்னி பிணைந்திருப்பதை ஒப்பிட்டு பாருங்கள்.